விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சியில நன்மைகள் என்னென்ன இருக்கு? பம்பர் டபுள் டமாக்கா ட்ரிபிள் டமாக்காலாம் விருச்சிகத்துக்கு தான். இவ்வளோ நாளாக நான் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 1 by 1 நான் வரேன், மேரேஜா நான் வரேன், லவ்வா நான் சக்ஸஸ் பண்ணி தரேன். தீமைகள் என்னென்ன இருக்குன்றத விரிவாக பார்க்கலாமா? காதலிக்கிறேன், வீட்டில் ஒத்துக்கல, வேற கம்யூனிட்டி, வேற கேஸ்டில் இருக்காங்கன்றவங்களுக்கு ஷோராக. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரம் என்ன? குரு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி கோயில்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் ஆலயத்தில். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியா போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் நன்மைகள் என்னென்ன இருக்குது, தீமைகள் என்னென்ன இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாமா? விருச்சிகத்துக்கு தான் சார் ரொம்ப நன்மைன்னு சொல்லணும் இந்த வக்கரத்தில். ஏன்னா குருவும் சூப்பராக இருக்காரு. பம்பரே அவங்களுக்கு. ஆமாம், பம்பர் டபுள் டமாக்கா ட்ரிபிள் டமாக்காலாம் விருச்சிகத்துக்கு தான்.
இவ்வளவு நாளா நான் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு எக்ஸ்பெக்ட் இருந்தேன், 1 by 1 நான் வரேன், மேரேஜா நான் வரேன், லவ்வா நான் சக்சஸ் பண்ணி தரேன், குழந்தையா அந்த என்ன வேணும், வேலை, பொருளாதாரம், எவ்ரிதிங் வருது. ஏன்னா 7-11 2ஆம் இடம், அதுல வந்து வக்ரசனியின் பார்வை விழுகுது. 7ன்றது முதல் திருமணம், 11 2ஆம் திருமணம், 2 வந்து குடும்பஸ்தானம். அப்படி இருக்கும்போது முதல் திருமணத்திற்கு வெயிட் பண்றவங்களுக்கு முதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் ரெண்டுமே. 11ங்கிறது திருப்தி ஸ்தானம். அந்த திருமணம் வந்து திருப்தியில் முடியுதா இல்லை அதிருப்தியில் முடியுதான்றது தான் இன்றைக்கி பெரிய இதுவே. ஏன்னா வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வந்து திருமண உறவுகள் பிரியுது. அந்த ஒரு நிலைமை இப்போ விருச்சிகத்துக்கு வராது. நல்ல பெண்ணமையும் நல்ல வரணமையும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 2ங்கிறது குடும்பஸ்தானம், வேலைங்கிற ஸ்தானத்தையும் வந்து சனி பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்னென்னா கண்டிப்பாக வேலையில் வந்து இருந்த இதெல்லாம் போயிடும், ஸ்ட்ரகிள் எல்லாம் போய் சரியாயிடுங்க. மேலதிகாரிகள் ப்ரெஷர்லேருந்து வெளியே போயிடுவீங்க. வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இந்த சங்கம், அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப்பு, பொதுஜன தொடர்பில் இருக்கேன், தினம் புது மனுஷங்களை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கேன், ஜாதி சங்க தலைவராக இருக்கேன், அவங்களுக்குலாம் ரொம்பவே ப்ராஃபிட் சார். அப்புறம் டிவோர்ஸ் ஆகிட்டு இப்போ நான் வந்து செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஷோராக செகண்ட் மேரேஜ் உண்டு. நமக்கு உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலாக மாப்பிள்ளை கிடைக்கும். அதாவது டிவோர்ஸ்னால் ஒன்று ஏஜ்டாக வராங்க, இல்லை பொருளாதாரம் இல்லாமல் வராங்க, அது மாதிரியான ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இனி வரப்போகும் காலத்தில் வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ வில் கெட். அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துலேருந்து வரன் பொண்ணு ரெண்டுமே அமைஞ்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பகவானும் பயங்கர சூப்பராக இருக்கார். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஷோராக குழந்தை உண்டு, ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு, பெண் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பெண் பிள்ளை, ஒரு பொண்ணுக்காக இயங்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு பெண் பிள்ளை. இன்னொன்று காதலிக்கிறேன், வீட்டில் ஒத்துக்கல, வேறு கம்யூனிட்டி வேறு கேஸ்டில் இருக்காங்கன்றவங்களுக்கு ஷோராக வீட்டில் ஒத்துக்கிட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் ஆயிரும். சூப்பர், நல்லாயிருக்கும் சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரமாக என்னென்ன இருக்குங்க? விருச்சிகத்துக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி, 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக குரு பகவான் வர்றார். ஓகேங்களா. அப்படி குரு பகவான் 2, 5ஆம் அதிபதியாக வரும்போது குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வரும்போது வியாழக்கிழமை கொண்டக்கடலை தானம் ரொம்ப நல்லதுங்க. வியாழக்கிழமை எல்லோ ரைஸ், லெமன் சாதம், புளி சாதம், அது நைவேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிட்டுட்டு வெளியே இருக்கவங்களுக்கு தானம் பண்ணுறது. குரு பகவானை மட்டும் பிடிச்சா போதும், எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும், பூஸ்டப் பண்ணி தரும். குரு வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி கோயில்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறந்தது சார். சூப்பர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி அழகான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி சார்.